இந்த மேகியை 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி செய்யாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணினது, பச்சை மிளகாய் 1 நல்லா கீறி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு 1 டம்ளர் தண்ணி சுமாராக ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மேகி பாக்கெட்டில் இருக்க மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே இந்த மேகியை நல்லா தூளாக்கிட்டு அப்படி நல்லா பொடிச்சு போட்டுறணும். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்னொன்று செய்யலாம். இதெல்லாம் தாளிப்பு போட்டுட்டு மேகியை ஒரு சுடு தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு சேமியா மாதிரி ஆகிடும். வடிச்சிட்டு இந்த வெங்காயம், நான் சொன்ன மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த மேகியும் வதக்கி விட்டு மசாலா போட்டு உப்பு போட்டு இறக்கி அப்படியும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.